என்னங்க கலாட்டா? அதை ஏமா கேக்குறீங்க? இந்த மாத்திரையை சாப்பிடறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு? கொடுங்க, நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா அலிபாபா கோக மாதிரி. டாக்டர், உடனே இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும். சும்மா என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி உங்க வீட்டுக்காரான்னு கேக்குறாங்க. மாடர்னாவும் டீசென்டாவும் ஒரு பேர் வைக்கிறேன். கபாலி எப்படி? இதாவும் ஆடனாக்கும். டாக்டர், செந்தில் வைங்க. ஆமா, நீ செந்தில் ஃபேன். செந்தில்னு பேர் வைக்கணுமாக்கும். டாக்டர், வீரபத்திர கேசரின்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்பவும் கேசரி திங்கறதுலயே இரு. நீ போண்டான்னு வைக்கலாங்கறியா? டாக்டர், கண்ண முத்துன்னு ஏதாவது சின்னதா பேர் வைக்கலாமே. சின்னதுன்னா ஊசின்னு கூட தான் வைக்கலாம். கிருஷ்ணன். கண்ணங்கிற பேர் நல்லா இருக்கே. இன்னையில இருந்து உங்க பேரு கண்ணன். இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க. ஓகே? கண்ணன்? கண்ணன். கண்ணன். முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம். ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்க. கண்டிப்பா நாய் கிடைக்கும். வாங்க அண்ணா, இங்க பாருங்க. என்னடா ஒரு எருமை மாடல நிக்குது? அங்க இல்ல, இங்க பாருங்க. என்ன வாழை காணா? ஓ, உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு. பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா. பெருசா இருந்த நாய் நல்லா இருக்கு. நம்ம கிடைக்கும். வேண்டாண்டா, சொன்னா கேள்றா. ஐயோ, ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்க. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேரை கேட்கல, நாய் பேரை கேட்டேன். ஜிம்மி, ஜிப்பி. ஜிப்பின்னா குரங்கு. ஐயோ, அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி, ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ணும்னு தெரிஞ்சுதா ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா, வா 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 வா. சரி, வா போலாம். அண்ணே, லம்பா கிடைக்கும். வாங்கண்ணே, ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே. அடிக்க போகுது. சொன்னா கேளு, நில்லு. நான் வயசானவன், ஓடாத. அவசரத்துல பேண்ட் வேற வந்து போச்சு பாரு. எனக்கு ஓடாத. இல்லமா, ஓடாத. ஐயோ கண்ணு, ஒலிம்பிக்ல ஓடினாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா, நீங்க ஓடிதானே. சும்மா இருங்க. பக்கத்துல போகுது. சண்டிக்க போச்சு. என்னண்ணே, நாய் நாளா தெரியுது. அதுக்குள்ளேயும் குட்டி போட்டுருச்சா? குட்டி போட்டா சின்னதா இருக்கும். இல்லடா, உண்மையிலேயே 4 நாய் கூட்டமா நிக்குது. என்னண்ணே இது, நாயெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஒரு நாயை விரட்டணும். இப்ப எல்லா நாயும் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. நாய் கூட யூனியன் இருக்கு. இந்த நாட்டுல எது இருக்கோ யூனியன் இருக்கு. நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? என்னது? அதான் யூனியன் தலைவர்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல செயலாளர். அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம். லம்ப கிடைக்கும். ஆமாமா, நம்மளால முடிஞ்சது யூனியனை கழிச்சிருவோம். ஆமா. இல்ல, இவன் தான் கூட்டு வந்தான். இல்ல, இவன் தான் முடியலையே. ஒரு பயங்கர என்ன பண்றீங்க? ஒண்ணு கிடைச்ச ஒரு ஐயோ, ஆரம்பத்திலே சொன்னேன் வேண்டான்னு. நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்ன. இப்ப நாயெல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிருச்சடா. மனசு தளர விட்டாதீங்கண்ணே. நாய் கடிச்சல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நாயாயிரும் தெரியுதா? இல்ல, வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போறோம். அடே, இத புடிச்சா கடிக்குது. கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா? கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு? சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா, கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா, அது மாதிரிதான் நாய் பிடிக்கிறோம். அப்ப ஒண்ணு செய்ய, நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணா வாங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாண்டா, வாங்கண்ணே, லம்பா கிடைக்கும். கண்ணனுக்கு இப்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சு. He is perfectly all right now. ஆனா அவருக்கு பழைய நினைவுகள் மட்டும் இன்னும் திரும்பல. He is still an amnesia patient. அப்போ அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப சான்ஸ் இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது. The chances are even. சில பேருக்கு திரும்பி இருக்கு, சில பேருக்கு திரும்பாமலும் போயிருக்கு. பட் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அவர் உடல்நல தேறி இருக்கு. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் எங்க போவாரு? He will take care of him. அவர் எங்க சார் ஒப்படைக்க போறீங்க? அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கருணை இல்ல மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன்.
டாக்டர், அவர் அநாத ஆசிரமத்துல சேர்த்தா ஒரே மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருக்க வேண்டி வரும். சோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். ஐ அக்ரி வித் யூ. நீ சொல்றபடி பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். 28 வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன் வருவாங்க? டாக்டர், நான் அவர் அடைக்கலம் கொடுக்குறேன். என்ன சொல்ற லட்சுமி? எஸ் டாக்டர். கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதரா தான் இங்க வந்தாரு. நானும் டாக்டர்ங்கிற முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் பந்தம் அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு. ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. கீதா சொன்ன மாதிரி பலவிதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும். அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பினா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன். எஸ் டாக்டர், ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் கியூர் ஹிம். லட்சுமி, உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த பேஷண்ட்டை இவங்க அழைச்சிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ ப்ராப்ளம். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கண்ணனை தேடி யாரா வந்தா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். Okay. டாக்டர், உங்க சேவையை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். ஐயா, ஹாஸ்பிட்டலை விட இது நல்லாவே இருக்கு. உள்ள வாங்க. அப்பா, இது என்ன வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா? இவ்ளோ பெருசா இருக்கு. என்ன கிண்டலா? அதுக்கு இல்ல, இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, கூர்க்கா இருக்கா. முத்தமா முத்தமா கொஞ்சம் இருக்கு. முத்தமா, இத வந்துட்டமா. இவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. வணக்கங்க. மேல ரூம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா. போய் காஃபி கொண்டா. முத்தமா, காஃபி இல்ல, சூடு கம்மி, சக்கரை மோர். லட்சுமி, வீட்டுல லிஃப்ட் இல்லையா? இல்ல. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லா 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 லா. ஓ, லா 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 டு டு டு. இங்கெல்லாம் வேற இருக்கு. லட்சுமி, உன் ட்ரெஸ் வேணா கழட்டி கூட. பரவாயில்ல. சூடா இருக்கா காஃபி? நான் துவைச்சு பரவாயில்ல. நான் ஒருத்தன். லக்ஷ்மி, சாரி. எங்கேயோ தேவகானம் கேட்கிறதே. அங்க செயின் போட்டு அதையும் சேர்த்து விட்டுறலாம். வாமா, வா வா வா. வாமா கண்ணு, பிடிச்சிட்டு கண்ணு. பொன்னாடி போச்சு. சார், முதல்ல நாய் வாங்குறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முதல்ல நாய் விக்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். திருடி விக்கிறீங்களா? இல்ல இல்ல, திருடுவோம், பாத்துக்கங்கன்னு சொன்னோம். அதானே. வாங்கிக்க, இந்தாங்க, போங்க கொண்டு வாங்க. 500 ரூபாய் கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். தட்ஸ் ஓகே. அம்பே, யோ, என்ன அச்சு போட்டு நோட்டெல்லாம் கொடுக்குற? வேண்டாம். யோ யோ யோ, 600 ரூபாய்க்கு இந்த அப்படியா? என்னென்ன நாய் மேல படிக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் நம்மளையே கடிச்சிருவான். யோ யோ, நாய் அப்படியா? யோ யோ, இந்த நாய். என்ன 70, 60, 50, 40. பாட்டி, தாத்தா, உங்க அக்கா ஒழுங்கா என்றா. ஏது கரெக்டா இருக்கு? என்னதும் கரெக்டா இருக்கு. ஆ. ஓ அப்பா, அப்பா, நம்மள மாதிரி கரெக்டான ஆளு யார்